வணக்கம். பீமன் வலையொலி நேயர்களுக்கு கடந்த ஒரு வாரமா அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு காய்ச்சல் வந்து பயங்கரமா பரவி எல்லாரும் கூட்டணி கணக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு சின்ன அலசல் தான். அதுக்கான காணொலியா இந்த காணொலி. தொடர்ந்து நம்ம காணொலிக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமே. நிச்சயமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல எப்படி நிச்சயமா நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சகிச்சு வாழ பழகியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தொடர்ச்சியா கொடுமையில அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள நம்ம வந்து சகிச்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது நல்லா இல்ல துன்பத்திலையும் துயரப்பட்டு பிறந்துட்டோம், வாழ்ந்துதானே உயிரோட இருக்கணுங்கிற, வாழ்ந்துதானே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அத சினிமா படத்துல வந்து 50 வருஷத்துக்கு மேல அதுவே பழகியாச்சு. பழகிட்டாங்க. மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்த மக்களையும் பழகிட்டாங்க. சரி, எத்தனை வருஷம் பழகியாச்சு. அடுத்து வந்து தேர்தல் வருது. இப்ப பார்த்தா கூட்டணிக்கு அப்படியே மொச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் டிஎம்கே, அந்த பக்கம் தேதிமுக, தனிச்சுதான் நிப்ப அப்படின்னு போட்டு நாம் தமிழர் கட்சி. இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு படத்துல சொன்ன மாதிரி அழுதுகிட்டே சிரிக்கிறோம், நம்ம எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி நடக்கிற கூத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டார்வின் தத்துவம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு தத்துவம் இருக்குல்ல, அறிவியல் குரங்குல இருந்தா மனுஷன் தோன்றான் அப்படிங்கிற ஒரு தத்துவம், அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இவர்கள் நடந்துக்கிறாங்க. மறுபடியும் ஆமா 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 எந்த ஒரு அடிப்படை நியாய தர்மங்கிறதெல்லாம் இல்ல. யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு ஒரு நாடகத்துல நடிச்ச மாதிரி யாருக்குமே ஒரு வெட்கமே இல்லை. இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னு இப்படி இரவு 9 மணி வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க, காலை விடிஞ்சு வந்துருச்சா வேற ஒரு கூட்டணி நிலைப்பாட்டுல போயிருக்காங்க. இப்ப எல்லாமே தொண்டர்களோட உணர்வு மதிக்கிறதோ, தான் மக்களோட உணர்வு மதிக்கிறதோ, அது கொள்கை, அதுக்கு குறைந்தபட்ச நியாயம் கூட கற்பிக்கிறது இல்ல. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா விடிஞ்ச ஒரு கட்சி இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு பூரா வெளியே பேசுறது ஒண்ணு, பூரா அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தான் நடக்குது. இல்லனே இப்ப ஒரு கட்சியில பயணிச்சுட்டு இருக்காங்க, அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன இப்ப சமரசம் பண்றதே, பெட்டி பாதி பேரோடதுக்கு பணம் தேவை, பாதி பேர் வழக்குல இருந்து தப்பிக்கணும். நான் கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து அரசியல்ங்கிறது வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தான். ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பெட்டி வாங்குறதுக்கு அப்படின்னா, அரசியலுங்கிறது மக்களுக்காக உழைக்கிறதுக்கா இல்ல அவங்க பிழைக்கிறதுக்கு மட்டுமே? 100% பிழைப்பவாதத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப நேரத்துல மக்கள் இதை பார்த்து கடந்து தான் போயிட்டு இருக்காங்களா, சகிச்சுக்கிட்டாங்க? அவங்களுக்கு கோவமே வரமாட்டேங்கிறேன். அதுதான் நம்மளோட கோவமே. நம்மளோட கோவம் ஆதங்கம் எல்லாம் நம்ம தப்பா போய்க்கிட்டு யாருக்கும் கோவம் இல்ல, எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்டா மாறிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு கோவம் வராதுக்கான காரணம் என்னங்கிறீங்க? இது அப்படியே பழக்கிட்டாங்க. நம்ம இலவசங்கள், அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார்ல, எல்லா கூட்டங்களையும் சொல்லுவாரு, ஏழ்மை வறுமை அறியாமை, அதுல இருக்க மக்களை வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏழ்மை அறியாமை அப்படிங்கிறப்ப இப்ப ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறங்கிறப்ப எனக்கு மட்டும் ஏன் வரல, உனக்கு மட்டும் ஏன் வரல, அதுல மட்டும் தெளிவா இருந்து அந்த காசை மட்டும் வாங்குறதுல அறியாம. நமக்கு உடம்புல உங்களுக்கு இந்த சொறி வந்துச்சுன்னா, சொறிக்கு தீர்வுன்றது ஒரு பக்கம், அரிப்பு வந்துச்சுன்னா சரி அது சொரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு சுகம். மக்கள் அந்த இது வந்து இதெல்லாம் வந்து ரசிக்க பழகிட்டாங்க. அடிமையா இருக்கிறத சுகமா நினைக்கிறியா? இவன் வந்து நீ வாங்கினா பிரச்சனை எனக்கு பிரிச்சு கொடுக்குற மனநிலையில பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே இப்படி பழகல. ஒரு காலத்துல வந்து தமிழ் சமூகமும் அனைவருக்கும் கொடைய வச்சு பழகப்ப அரி ஓரி காரின்லாம் இருந்தாங்க. கொடையாளர் சமூகம் இப்ப எல்லாரோட கையும் இப்படி போய்கிட்டு இருக்கு. படிச்சவன் படிக்காதவன் அறிவு அந்த கட்சி இந்த கட்சி நல்ல ரொம்ப மோசமான ஒரு அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 70 ஆண்டு கால ஆட்சி முறை வந்து அவங்க இப்படியேதான் வச்சிருக்கா, அதை மாத்தணும்ல. அவங்க தெளிவுபட்டு அவங்க உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கல்ல. மக்கள் வறுமையில இருந்து நீக்கி கல்வி அறிவு பெற்று மூளைன்னு ஒரு உறுப்பு இருக்கு, அது செயல்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதே நம்ம இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம்ல. நம்ம அப்படியே மயக்கிருக்காங்களே, ரஷ்ய மனப்பான்மையில வச்சிருக்காங்கனே தன்னுடைய தலைவர்கள். இதை வந்து இந்த குதிரை ரேஸ் மாதிரி ஆயிப்போச்சுனே சமீபமா நீண்ட காலமாவே. தலைவர்கள் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சார்ந்திருக்க கட்சி வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மனநிலைய வந்து இந்த ஊடகங்கள் எல்லாமே பேசி 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 மக்கள் மீது திணிச்சு நம்ம கூட அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிட்டோம். நான் எப்படியோ ஜெயிக்கலாம், இங்க வெற்றி ஒன்றுதான் இலக்கு. இல்லனே நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. தாவேகா தலைவர் வந்தாருன்னா இதெல்லாம் மாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அவர் பாவம், அவர் அநேகமா அவருடைய அரசியல் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தானே இருக்கும். இப்ப எல்லாம் கசாசம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அவர் பாவம் 3 நாளைக்கு முன்னாடியோட நாங்க ஒரு கூட்டணியை மாத்திடலாம். அதானே அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க போல இருக்கு. இப்ப கசாசன் பேசிட்டு இருக்காங்களே, எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அரசியல் பேசுவாங்க. ஆமா, பெரிய பூஜ்யம் பூஜ்யமா இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் பெரிய பூஜ்யமா இருக்காங்க. 70 ஆண்டு கால அரசியல்ல வந்து இப்ப 2 ஆண்டு கால அரசியல்ல விஜய் வந்து சாதிக்க முடியுமா இல்ல சறுக்குமா?
இல்ல அவரோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஏதாவது உங்களுக்கு கொள்கை புரியுதா? தலைவர் தான் எல்லாத்தையும் வச்சிருக்காருல்ல. கொள்கை அதுல இருக்குல்லங்க. என்ன அம்பேத்கர் இருக்காங்க, சொல்றீங்க? காமராஜர், அப்படி சொல்றீங்களா? கருணாநிதி. இல்லண்ணே சரி, இப்ப எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நான் இல்ல. கொள்கை தலைவர்கள் அவங்க கொள்கையை இவர் பின்பற்றுவார். இல்ல நீங்க சொன்னனே, இப்ப யாரு வச்சிருக்காங்க தெரியலண்ணே. துறைமுகம் சொன்ன மாதிரி ஆமா. இப்ப யாரு இதுல வச்சிருக்காங்கன்னே தெரியல. அது இல்ல அண்ணன் சொன்னனே இல்ல வச்சிருக்காங்க. எனக்கு என்ன இப்ப கரகாட்டக்கார காரி ஞாபகம் வந்துருச்சு. ஆமா அதனால தான் எனக்கு ஆமா அவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. வச்சிருக்காரா இல்ல என்ன வச்சிருக்காரு தெளிவா சொல்லுங்க. இப்ப எடுத்திருக்காரு. அவங்க சரி. பின்பற்றுவாரு. இவங்க ஒரு பொதுவெளியில கூட இனிமேல்னே இப்ப எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இனிமேல் தேர்தல் கமிஷன் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே பொதுவெளியில கூட ஏல விடலாம்னே. இந்த மாதிரி தேமுதிக பிரேமலதா கட்சி, ஜி.கே. வாசன் யார் எடுக்கிறீங்க, தேமுதிக யார் எடுக்கிறீங்க, இல்ல நீங்க டிடிவி யார் எடுக்கிறீங்க, ஏன் விட்டுட்டா கூட அதிக ரேட்ல ஜனநாயகம் செத்து சேர்த்து போகும். இப்ப மட்டும் என்ன உயிரோடு இருக்கா? இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் காசு கொடுத்து. அத குரல் வழியை நசுக்கி கொள்ளணும்னே. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த வேலையை இவங்க கூட மணிக்கிட்டு இருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து ஒரு வசனம் சொல்லுவாரு, டேய் மக்கள்னா யாருடா, நம்ம கொடுக்குற பணத்துக்கு நம்ம கொடுக்குற இலவசத்துக்கு ஓட்டு போடுறவங்க தான் மக்கள். எல்லாரும் மக்களுக்கு காசு கொடுப்பாங்க, நான் போய் தேர்தல் ஆணையத்திட்டே காசு கொடுத்து ஜெயிச்சுட்டேன் நம்ம. அது சரி, அதாவது தொலைச்சு போறாங்கறாருல, காரியத்தை கூட தொடச்சிட்டு போகும்டா அப்படிங்கிறாருல. அந்த அளவுக்கு இந்த அரசியல் இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த நல்ல ஒரு நேரத்துல அவரை பத்தி பேசணுமா இல்ல எல்லாத்தையும் பத்தி பேசணும்ல. அவர் போயிருக்காருல்ல முதல்ல பாத்தீங்களா, இல்ல அவர் எங்கதான் போகல. திமுக அணி பாத்தீங்கன்னா அடிவரடி அடித்தள வரைக்கும் வந்து போகணும். ஐயா நீங்க கட்சி ஆரம்பிச்சாலும் வந்துருவாரு உங்ககிட்ட. ஆனா நமக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்குறாங்க நீண்ட காலமாவே. இந்த ஊடகங்கள் சரி, இந்த பத்திரிகையாளர் அனைவரும் இல்ல எல்லாருமே 2 வாய்ப்பு தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த அரசியல் கட்சிகள்லாம். ஒண்ணு தூக்கு போட்டு சாகரியா இல்ல மருந்து குடி சாகரியாங்கிறாங்க. நம்ம தேர்தல்ங்கிற முறையை தேர்ந்தெடுத்து பொழைக்கணும்னு நினைக்கிறோம், வாழணும் ஆளணும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க 2 சாய்ஸ், அதிமுக திமுக, அதிமுக நீ திமுக நீ, மருந்து குடிச்சாரியா தூக்கு போடுச்சு. ஆனா சாவு நிச்சயம். இவங்கனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி அப்படி சொல்றீங்க நீங்க. உங்களுக்கு இப்ப இந்த 4 நாளா பாருங்களேன், இங்க இருக்கவரு 12:30 மணி வரைக்கும் இங்க இருக்காரு, 12:45 அங்க போய் சேர்ந்துறாரு, அங்க போய் சேர்ந்தா நல்லவர் ஆயிடுறாரு, அங்க இருக்க இங்க வந்தோடனே இவர் நல்லவர் ஆயிடுறாரு. இங்க இருக்க வரைக்கும் தீயவனா, 12:30 மணி வரைக்கும் நல்லவரா இருக்காரு, தீயவரா இருக்காரு. 12:45 அதிமுக திமுக போயிட்டு அவங்க மிஸ்டர் கிளீன் ஆயிடுறாரு. அவங்க தனியா ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, உடனே போனதே புளிஞ்சு அவங்க மிஸ்டர் கிளீன் ஆயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனித புனிதரா நினைச்சா ஐயா நம்ம அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனை அவரே சொல்லி இருக்கிறாரு, அதிமுக வந்து காட்டு விரியன், திமுக வந்து கண்ணாடி விரியன் அப்படின்னு. இப்ப 2 பேரையும் வச்சுக்கிட்டு இப்ப 2 பேரையும் வந்து எழுத்து தனியா நின்றுதான் பரவாயில்ல. இப்ப கண்ணாடி விரியன் பக்கத்துல போய் நிக்கிறாரு. அப்ப அவரோட மனநிலை என்ன? அண்ணன் அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த கூட்டத்துல நான் இருந்தேன். மக்கள் நல கூட்டணி மதுரையில் நடந்த கூட்டத்துல மக்கள் நல கூட்டணி போய் வைக்கிறப்ப வச்சா பாத்தீங்களா, மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்துல இந்த வார்த்தையை சொன்னாரு. அதுல எல்லாம் சரி மக்கள் நல கூட்டணி ஏதோ ஒரு மாற்றம் நான்லாம் வந்து நானும் என் நண்பர் போய் கலந்துக்கிட்டோம். அங்கதான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாரு. சொன்னதோட சரி, அவர் பாவம், அவர் மொத்த குத்தைக்கு எடுத்துறாங்க. திமுக அணி வந்து மொத்த குத்தைக்கு எடுத்துருவாங்கண்ணே. இவங்க வந்து அப்பப்ப இந்த பேச்சை எடுத்துக்குவாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதே திமுக நினைச்சுக்கிறாங்க. இல்ல அது திமுகவுல ஒரு சமயத்துல பயங்கரமா எதிர்த்தாரு. ஆமா, திமுகவை இவர மாதிரி எழுத்தது ஆகல. அந்த அளவுக்கு வந்து மேடையில வந்து பயங்கரமான விமர்சனம். இல்ல இப்ப திராவிடங்கிறது என்னன்னே கேள்வி கேட்டாரு. இப்ப கடைசியில பார்த்தா திராவிடம் தான் தமிழர்கள், தமிழர்கள் திராவிடர்கள், தமிழ் மொழிக்கு பாதுகாப்பா இருக்கிறது திராவிடங்கிறாரு. இது எந்த கோணத்துல நம்ம எடுத்துக்கிறது? அவரெல்லாம் பெரிய பூஜ்யம்னே. ஆமாண்ணே, அவர் என்னண்ணே பிரயோஜனம்? அவர் ஒரு எனக்கு ரொம்ப நாளா ஒரு அரசியல் பேசி வந்தாருனே, நிறைய படிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவரா தன்னை இது பண்ணாரு. அவங்களுக்குனால ஏதாவது செஞ்சிருக்கணும், அந்த விடுதலை கற்றுக் கொடுக்கணும். இவர் எதை அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்து புரட்சியா பேசி வந்தாரோ இவர் மொத்த கொத்தடிமை ஆயிட்டாரு. இவரை மீட்கிறதுக்கு நம்ம இன்னொரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் போல இருக்கு. இவரை இந்த சானவாச ரவிக்குமார் மீட்கிறதுக்கு நம்ம வந்து வேற ஒருத்தரை கூட்டு வரணும் போல இருக்கு. ரொம்ப சங்கடமான விஷயம்னே. படிப்பு வேறு அறிவு வேறுன்னு இவங்க எல்லாம் நேசிக்கிற பெரியார் சொன்னார்ல, அது இவங்களை பார்த்தே நம்ம பார்த்துக்கலாம். அதே இப்ப பெரியாருன்னு சொல்றப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வைக்க ஆசைப்படுது. ஏன்னா இந்த அரசியலுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க பயணிச்சது வந்து திராவிடர் கழகத்துல பயணிச்சீங்க, அது உண்மைதானே? அந்த திராவிடர் கழகங்கிறது இப்ப இந்த தமிழ் மண்ணில் வந்து தமிழரா திராவிடரா, தமிழ் தேசியமா திராவிட மாடல் அரசியா அப்படின்னு வர்றப்ப இந்த திராவிடம் என்ன நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நீங்க அந்த கட்சியில பயணிச்சு வந்தீங்க இல்லைங்களா? கடைசியில வந்து ஐயா தினகரன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவங்க சவகாசமே ஆகல அப்படின்னு இருந்தாரு. ஆகஸ்ட் மாசம் சொன்னாரு, செப்டம்பர்ல சொன்னாரு, செப்டம்பர்ல அக்டோபர்ல சொன்னாரு. அவ்வளவு இல்ல, நவம்பர் மாசம் கூட பேட்டி கொடுத்தாரு.
நாங்க எடப்பாடி பழனிசாமி கூட சேர்றதுக்கு நாங்க தூக்கு போட்டு தொங்குவோம்னாரு. அப்படி சொன்னாரு. கடைசியில் இப்ப இயேசுவ மாறிட்டாரு. ஒரு மன்னிக்கிறதே மனித தன்மைங்கிறாரு. மறப்பம் மன்னிப்பொண்ணு வந்துட்டாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்னொரு கட்டத்துல வந்து வழக்குகள் நிறைய நம்பி பின்னாடி. ஆமா, அந்த கண்ணத்துல வந்து வழக்கு கூடுதல், இந்த கண்ணத்துல அடிவு. அவருக்கு 2 வாய்ப்பு கொடுத்தாங்களானே. உள்ள வர்றையா உள்ள போறையான்னு இருக்காங்க. நம்பர் நான் உள்ள வரேன்னு வந்திருக்காரு. அதாவது இன்கம்மா அவுட் கோயிங்கா இது ஒரு 2 பாருங்களேன். அவரை நம்பி நிறைய இளைஞர்கள் பின்னாடி போனாங்க. பாவம் அந்த இளைஞர்கள் பரிதாபமா இருக்கு. இளைஞர்னா அந்த ஒரு சாதி ரீதியாவும் இல்ல அவர் ஏதோ ஒரு அதிமுக இருந்தாரு, அவர் மேல பற்றுலையும் ஒரு விசுவாசம் சொல்லிக்கிட்டு போனாங்க. இப்ப என்ன விசுவாசம்? டிடிவி தினகரன் பின்னாடி போனதெல்லாம் அந்த ஒரு இனப்பற்றுல, இனப்பற்றுல சாதி பற்றுல போனவங்க. அதை தாண்டி விசுவாசம்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவர் அதிமுக இருந்தாலும் நாங்களும் அதிமுக, அந்த குடும்பம் ரொம்ப செஞ்சிச்சு, அப்படி இப்படி போனாங்க. ஒரு கான்செப்ட் பேசுறீங்க, அந்த கான்செப்டுக்கு நீ பேசுற ஒரு கான்செப்டுக்குனால நீ உண்மையா இருக்கணும்ல. இப்ப நான் ஒரு தத்துவம் சொல்றேன், தத்துவம் ஜெயிக்குதோ தோக்குதோ அதுக்கு நம்மளால உறுதியா இருக்கணும்ல. நம்மளே அதுக்கு வந்து தூக்கி போட்டா பின்னாடி இருக்கலாம் பாவமா இல்லையா? ரொம்ப பாருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் போறதாலே தங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. செம்பரியார் மாதிரி அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சக்கடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர்கள் நிறைய இருக்காங்க. ரொம்ப உண்மையிலேயே துயரமா இருக்கு அவங்களால பார்க்கும்போது. இப்படி இருக்கு. ரொம்ப நடக்கிற கூத்து வந்து கோமாளி கூத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மக்களை வந்து கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தலைவர்களே கோமாளி ஆயிட்டாங்க. இல்ல, அவங்க கோமாளியா இருக்கிறத பரவாயில்ல. இப்ப மக்களை கோமாளி ஆக்கிட்டாங்களே. இப்ப மக்களாட்சி நாடு அப்படிங்கிறோம், மக்களுக்காக அரசியலுக்கு வர்ற அப்படிங்கிறாங்க. இப்ப கடைசியில பார்த்தா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இருந்து இந்த கட்சி, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சின்னு பார்த்து கடைசியில எல்லாமே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே, ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே, மதிமுக இருந்து டிஎம்கே அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க வந்து அப்ப இது வந்து நம்மள என்ன நினைக்க வைக்கணும், மக்களுக்கு எவன் நல்ல செய்ய வர்றதில்ல. கடைசியில வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதை தேவை சரி செய்யறதுக்காக சேவை செய்யறங்கிற பேர்ல போய் கலந்துக்கிறதா தான் இப்ப தோணுது. ஆனா இது மக்களுக்கு எப்பதான் புரியும்? அதுதான் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கும்போது புரியும். தூங்குறவனை அனுப்பிடலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம சின்ன தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இப்ப தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கனே. சரி, இதோட சரி. ஆனா இப்ப மக்களை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, நீ திருடுறது தப்பு இல்ல, எனக்கு பிரிச்சு கொடுத்துரு தேர்தல் நேரத்துலங்கிறாங்க. அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எரிய வீட்டுல புடுங்குறது ஆதாயம் அப்படின்னா ஓடிட்டு இருக்காங்க. தீ அணைக்க யாரும் போறது இல்லனே. விபத்து நடந்துச்சுன்னா விபத்துல போய் உயிர் அதை காப்பாத்துறது இல்ல, அடுத்த கையில இருக்க புடுங்குற மனநிலைன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி பொதுமக்களோட மனநிலை மாறி போச்சுனே. அதாவதுனே அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார்ல, கற்றவர் நிரப்பாட்டி கயவர் தான் நிரப்புவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா முழுவதும் கயவர் நிரப்புறாங்க. ரொம்ப வேதனையா இருக்குனே, நகைச்சுவையாவும் இருக்கு. இல்ல இப்ப நொந்துக்கிற வேண்டியது இருக்கு. நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப கொடுமையா. இப்ப பல வெளிநாடுகளை போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ச்சி வந்து அபரிதமா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு, எல்லா வளமும் இங்க இருக்கு. அதாவது ஐயா எம்ஜிஆர் பாடினது மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டுல அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வளம் மாதிரி எங்கேயுமே இல்லை. அதை அடிச்சு சொல்லலாம். அவ்வளவு அதாவது ஒரு ஆய்வாளரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு மட்டும் ஒரு தனி நாடா இருந்தா உலகத்தின் வல்லரசு நாடுகளை ஒன்றா இருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அத்தனை வளம் இருக்கிற நாடு இருக்க பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? வளங்களை அள்ளி கேரளா வளங்களை கடத்துறோம்லனே, எந்த வளங்களையும் நம்ம வச்சுக்கிறது இல்லனே. அது அண்ணனே அடிக்கடி சொல்லுவாரு, எதுக்கு மழை இடையில அந்த ஊருக்கு கேரளாவுக்கும் மோரிக்கும் இடையில எதுக்கு மழை இருக்கு, அது கிளீன் பண்ணிட்டோம்னா விரைவா பயணம் போயிடலாம்ல, அது தடையா இருக்கு. அதனால அந்த வெட்டி இவங்க வந்து பார்சல் பண்ணிடுறாங்க. கேக் வெட்டுற மாதிரி அங்க வெட்ட விட மாட்டாங்க. ஏன்னா அங்க வெட்டம் மானம் சூடு சொரணா எல்லாம் இருக்கவேனே. அங்க இதே இங்க இருக்கிற அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாரோ எந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு திருமகனா இருக்கட்டும், அவருக்கு தெம்பும் திராணி இருந்தா இதே கேரளாவில் போய் 1 டன் கல்ல வெட்டி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? 1 டன் கல்ல இல்ல, ஒரு பாறையை உடைச்சாலே அள்ளிட்டு போயிருவேன் அவனையோட சேர்த்து. அப்ப அப்படிங்கிறப்ப அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டியது இருக்கு, அங்க பெத்தவனே அவனுக்கு அப்பனா இருக்கேன், இங்க நம்மளுக்கு அப்பனா இருக்கிறதுனால அள்ளி விக்கிறியா நம்ம தெருவுல. ஆமாண்ணே, இப்ப நம்ம வீடு நம்ம வீட்டுல திருட்டு நடந்துச்சுன்னா நம்ம பதறுவோம்னே. இது நம்ம வீடு தானே, ஏன் ஆட்சியாளருக்கு அந்த இதுல அவரோட நோக்கம் என்ன இருக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குது? திருடுறதே நோக்கமா இருக்காங்கனே. சரி பங்கு கிடைச்சிடுற, அதை வாங்கி தின்ற, எத்தனை நாள் இந்த மண்ணில் வாழ்ந்துருவ? இப்படியே வளங்களை பூரா சோரண்டி கொண்டு போய் இதை சுடுகாடு ஆக்கிடுறாங்க. எங்க போய் வாழ்றது? அதுக்கு இலவசம் கொடுக்குறாங்களே. ஏன்னா நீ முதல்ல பெண்களுக்கு இலவசம் கொடுத்தாங்க, இப்ப ஆண்களுக்கு பேருந்து கொடுக்குறாங்க. அடுத்து நீ ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துவாங்கன்னு வாரம்
இப்ப நம்ம முந்தைய எல்லாம் கோயில் திருவிழால ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கும்லனே, இனிமேல் வார ரெக்கார்ட் டான்ஸ் மக்களை மகிழ்ச்சியா வச்சிருக்காங்கண்ணே. ஆனா இவங்க ஒரு இது தப்பு பண்ணிருக்காங்கண்ணே, ரேஷன் கார்டுக்கு 3 ஃபுல்லு கொடுக்கலாம்னே. அது என்ன, முன்னாள் ராணுவ வீரர் ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் போட்டு அதுல வந்து சாராயம் கொடுக்கலாம், ராணுவ வீரர்கள் கொடுக்குற மாதிரி அதை வீட்டு கொடுக்குறது எல்லாம் தொழிலதிபர் ஆயிருவாங்க, விற்பனை பண்ணுவாங்க. இப்ப இந்த மாசம் எல்லாம் நிறைய அரசு விடுமுறைனே. இப்ப இந்த மாதிரி நாட்கள்ல கடை அடைச்சிருந்தா எல்லாம் நம்ம அடுத்த ரேஷன் கார்டு வாங்கி வச்சோம்னா இலவசமாவோ இல்ல 100-200 வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்து போடலாம்னே. நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரெகுலர் கஷ்டமா இருக்கிறாங்க, அரசுக்கு வருமானம் கிடைக்குது. அரசுக்கு வருமானம் கிடைச்சா எது வேணா பண்ணலானே. இந்த 50 ஆண்டு கால திராவிடர்கள் ஆண்டதோட பலனே அரசுக்கு. ஆமாண்ணே, அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அரசுக்கு வருமானம் கிடைக்கும், சாராயம் விற்கிறியா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாராயம் விற்கிறாங்க. இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் மட்டுமே சாராயம் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க, ஆந்திராவில் விற்கிறாங்க, கர்நாடகாவில் விற்கிறாங்க. ஏன் காந்தி பிறந்த மண்ணிலேயும் அங்கேயே விற்கிறாங்க. அங்க தேசிய அப்படின்னு கூட பட்ட சாராயமே விற்கிறாங்க. ஏன் இங்க மட்டும் சாராயம் விற்கிறான்னு ரொம்ப அதுவே பெரிய குறையா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிற துயரத்தை நம்ம பேக்க முடியும். பாதிக்கப்படுறது நம்மளை சுத்தி நிறைய மரணங்கள், சித்தப்பாக்கள், மாமாக்கள், உற்றா உறவினர். இப்ப நம்ம இருக்க ஊர்லேனே விபத்து, வேலைக்கு போற பெண்களோட ஒண்ணும்லனே. இப்ப நம்ம இருக்க ஊர்ல ஏலக்காய் கடைக்கு வேலைக்கு போறாங்க, போற பெண்களோட பாதி பெண்கள் பாருங்கண்ணே பூரா இளமதவிகள், எக்கச்சக்கமான இளமதவிகள். எப்படி நான் ஒரு தடவை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதே கேள்வித்தை அண்ணன் இலக்கு வச்சு விற்பனை பண்றாங்கண்ணே. அண்ணன் இதே கேள்வித்தை கேட்டேன். அது பொழுதுபோக்குக்காக மற்ற மாநிலங்கள்ல கஷ்டப்பட்டு வர்றவனுக்கு ஏதாவது சாப்பிட்டு வாரத்துக்கு. ஆனா இங்க அரசாங்கம் கொடுத்து ஊட்டு போக்குது, அவனை கொல்றதுக்கு தயாராயிருச்சுன்னு அண்ணன் குற்றச்சாட்டு. உண்மைனே. அப்புறம் அங்க இருக்க அரசு விக்குதா, தனியார் விற்கிறாங்க. ரெண்டாவதுன்னு இங்க ஃபேக்டரி வச்சு நடத்துறதே சாராய முதலாளிகளே முதலமைச்சர் ஆகுறாங்கண்ணே. ரொம்ப நாட்களா இல்லண்ணே. இப்ப சாராய முதலாளிகளே நம்ம முதலமைச்சர் ஆகுறோம். இப்ப யாரையும் இங்க நிராகரிச்ச முடியாது. இப்ப குடிமகன்கள் இந்த சாராய விரும்பிகள், அதாவது அவர் சொன்னார், அமைச்சர் என்ன சொன்னாரு, மதுப்பிரியர்கள். இந்த தமிழ் ரொம்ப முக்கியம். ஆமா, தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க தண்டவாளத்தை தலைய வைப்பாங்கண்ணே. பேருந்துல தமிழ்நாட நீக்கிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் பேசணும்னா பிஜேபி உள்ள வந்துரும். ஆனா தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க சிறு இன்னலையும் ஏத்துக்க மாட்டாங்கண்ணே. இல்லப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு, மதுப்பிரியர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மத்த எல்லா இடத்துல போய் எல்லாமே ஆய்வு செய்யுதுங்களே. இப்ப சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல போய் ஆய்வு செய்யுது, கலப்படம் இருக்கு அப்படின்னு போட்டு அந்த ஃபேக்டரியில போய் ஆய்வு செய்யுது. இப்ப நாங்க எங்களோட உடம்ப வருத்தி குடிச்சு அரசாங்கத்துக்கு வருமானம் பண்றோம். இந்த சாராயத்தோட தரம் சரியானதா, கரெக்டான அளவுல உற்பத்தி செய்யப்படுதா, இது நுகர்வோருக்கு அது சரியா கிடைக்குதாங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஆய்வு நடத்துறது, கடன் நடத்துறது நீங்களும் நானும் இல்ல. அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன்னா வாங்கி கொடுக்குறோம், எங்க உடம்ப வருத்தி கொடுக்குறோம். இது ஒரு அதத்தான் சொல்றோம். ஹோட்டலும் கடையும் நம்ம நடத்துறோம். ஏதாவது ஒரு பிளே இருக்குன்னா ஆய்வு பண்ணலாம். அப்பாவே சாராயத்தை வெளியிட தரமான அரசு விடுவாரு. தரமான அரசு தன்னுடைய குழந்தைகளுக்கு, குடிமக்களுக்கு முதல்வர் சரியான சாராயத்தை கொடுப்பாரு. அது அந்த நம்பிக்கை காட்சி கொடுக்குறாரு. குடிமக்களை குடிக்க வச்சு நல்லதா காட்சி ஊரல் போடுறோமோ இல்லையோ, ஊருதோ இல்லையோ, உங்களுக்கு நொடி இங்க செட்டில் ஆயிரு. அப்ப சர்வீஸும் கரெக்டா இருக்கு, உங்க பொருளும் தரமா வந்து இல்ல. இப்ப அப்பாவே வெளியே விடுறதுனால இல்ல, நிறைய பேர் கை நடுக்க கால் நடுக்க அலையறாங்களே. இப்ப அவங்க குடும்பம் எல்லாம் யாரு பாக்குறது? அதுக்கு தனியா நம்ம விதவை பென்ஷன் தனியா தருவோமே. தனியா தனி ஸ்கீம் இருக்கு. மனு கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் அடைஞ்சீங்கன்னா உங்களை பரிதவிக்க விட்டு விதவை பென்ஷன் கொடுப்பாங்க. வாங்கி வயிறு வளர்த்து உயிர் வளர்த்துக்கலாம்னே. நீங்க சொல்றத பார்த்தா தாலி கொடுக்கறது நாங்க வீரமணி அந்த வேலையை பாக்குறாருலனே. தாலி அறுப்பு நடத்துவாரு. அவர் சம்சாரம் பெரிய குங்குமச்சிமிலோட இருக்கும். அதெல்லாம் விவேக் சொன்னது மாதிரி தலைவரை நம்ம காட்டி ஏன்னா எல்லா திருவிழாலையும் முதன்மை கேரக்டரா இருப்பாங்கல்ல. அம்மா அக்கா பிரேமலதா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்ப யாரு ஏலத்துக்கு போயிருக்காங்க? பெண்ணு ரெடியா இருக்கு, சம்பந்தம் பேச ஆள் வரணும். இது அவங்க சொன்னதான். அப்ப அதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. பொண்ணுதான் நிறைய மாப்பிள்ள வரும் போகும். அவங்க ஒரு திட்டவட்டத்தோட இருக்காங்க. முன்ன கூடி யாருங்கிறத நாங்க மாப்பிள்ளைங்கிறத சொல்லவே மாட்டோம். மாப்பிள்ளை யாரு தேடி எங்களுக்கு பெருசா பண்றாங்களோ, பழைய ராஜா காலத்து முறை. என்னன்னா இந்த நம்ம சொல்லுவோம், குதிரையில அது மாலை போட்டு என்ன தேர்ந்தெடுப்பாங்களே, அது என்னது, கல்ல தூக்கி சுயமரத்துக்காக காத்திருக்காங்க.
சரி அத வந்து வெளியே சொல்ல சரி. அப்ப மாட்டாங்க. அங்க மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க, இங்க மாப்பிள்ளை தயாரா இருக்காரு ஒருத்தர். என் மாப்பிள்ளை அதத்தே வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க. அவர்ல அவர் இல்ல, இப்ப புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாப்பிள்ளை ஜிகு ஜிகு ஜிகுன்னு பேமெண்ட் கொடுத்தா நம்ம எங்க வேணா விசில ஊதிக்கிட்டு இப்ப இருக்காரு, அவர் சின்ன பையன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்த்த பிள்ளை. அதனால ஈகோ, அது ஒரு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம். அது வீட்டுக்குள்ள இருக்கட்டுங்க, அரசியல் வர்றப்ப பேமெண்ட் காசு வேணும். காசு வேணும்னா இப்ப சமீபத்துல அவங்க போன வருஷம் வேற அவங்க கணவர் வேற இறந்திருக்காரு, அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு இழப்பீடு தாங்க. ஒண்ணுக்கு நீங்க எத்தனை பவுன் போடுறீங்கிறது ஒரு விஷயம். இவர் எத்தனை பவுன் போடுவாரா, சும்மா கூப்பிடுவாரா, சும்மா வெட்டிட்டு போவாருங்கிற ஒரு விஷயம். அப்ப வடிவேல் மாதிரி இல்ல அப்படி. அவங்க எப்பயுமே அதை கரெக்டா இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் பேசுவாங்க, கடைசி நாள் வரைக்கும் இழுப்பாங்க. கொஞ்சம் இந்த கடைசி 2-3 தடவை மத்த கட்சிக்கே சுதாரிச்சுக்கிட்டாங்க, அவங்க நடுத்தரவுல விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முதலே இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, தேர்தலாம் வரக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி பேசி முடியும்னு சொல்றாங்க. அவங்க உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு பேசி முடிக்கணும்னே. இன்னைக்கெல்லாம் மோடி வந்து விட்டுறாங்க. பிற கடைசியில வந்து கல்யாணமே நின்னுவாங்க. அவங்களுக்கு சீட்டை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கண்ணே, கொஞ்சம் பேமெண்ட் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். துரைமுருகன் கூட சொல்லியிருக்காரு, அவங்க கேட்கிற தொகையாச்சு அவங்க கேட்கிற இடத்துல நம்மளால கொடுக்க முடியல. துரைமுருகன் கூட பேட்டியில சொல்லியிருக்காரு, திமுக பொதுச் செயலாளர். அது அவன் அன்னைக்கும் தெரியும், மதுரைக்கும் தெரியும், பயன்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இப்ப கடைசியில பயம் இல்ல. ஆமா, பயம் இல்ல. இது போக இடையில வந்து பெருந்தலைவர் சுதீஷ் இருக்காரு அங்க. அந்த ஒரு அவங்க பையன் பேர் என்னன்னே ஒருத்தர் என்னமோ பாண்டியன் ஒரு பையன் இருக்காப்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும்லனே, கொஞ்ச நாள் போட்டு கொடுங்க. இல்ல அவங்களுக்கு 19 ஓட்டு இருக்குண்ணே, ஊருக்கு 19 ஓட்டு இருக்கு, ஒரு தொகுதிக்கு 19-100 ஓட்டு வச்சிருக்காங்கண்ணே. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க, பெரிய சொற்பொழிவுகளை ஆற்றுவாங்க. கடலூர்ல நல்ல மாநாடு கொள்கை ஏதாவது சொல்லி வந்தாங்கன்னு வச்சுக்கேன், அடேங்கப்பா கிறங்கி போயிருவீங்க. கொள்கை அவனங்கெல்லாம் சொல்லி விஜயகாந்தே மிஞ்சிடுவாங்க. ஆமா ஆமா, அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா பேசுவாங்கண்ணே. கொள்கையில சொல்லி செஞ்சு பின்னாடி வந்த கூட்டத்தை வந்து எல்லாம் கால கொடுமனே. இதெல்லாம் பாத்துக்கிட்டே பேசாம ஒரு படத்துல நல்லா பண்றாங்கன்னு ரசிச்சுக்கிட்டு ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, எந்த தேசம் கேரளா, எந்த மொழி மலையாளம், நம்மளும் போயிடலாம், மானம் கட்டதானமா இருக்குனே. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரும். ஏன்னா நம்ம எம்எல்ஏ யாருன்னு எடுத்திருக்கா, நம்ம எம்எல்ஏ அவர் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர், அவரா சொல்லி வரலனே. சரியான ஐயாவோ பன்னீர்செல்வம் என்ன இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் வந்துருவாருனே. வந்துருவாரு, அன்னைக்கு கூட வந்துட்டு போனாரு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு டைம் அவருக்கு இங்க வீடுன்னு இருந்தா வந்துட்டா போவாரு. வீடு மட்டும் இல்ல, இங்க வந்து பார்த்தா எல்லாரும் பார்த்தா என்னோட மக்களை பார்க்க வரீங்கன்னா வாங்கி போட்ட இடத்தெல்லாம் பார்க்க வராராம். அல்லாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப யார்கிட்ட போறதுங்கிறதே அவருக்கு பிரச்சனை. 19 பேர் இருந்தாங்கன்னே, இதுல 40 பேர் பக்கம் இப்ப ஒதுங்கிட்டாங்க, 10 பேர் இருக்காங்க. இன்னும் அவரை எங்கேயுமே அனுமதிக்க மாட்டேங்க. மண்ணோட மைந்தரு, அது இல்லாம ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அவர் அந்த அளவுக்கு தெளிவில்லையே. தெளிவில்லாம தான் அம்மா கூட்டு வந்து உங்களுக்கு முதலமைச்சர் அம்மா தெளிவு அது தெளிவா இருந்ததுனால இப்படி முதலமைச்சர் தெளிவா இருந்திருந்தா முதலமைச்சர் இவரா இருக்க மாட்டாரு. அப்ப இபிஎஸ் தெளிவான ஆளுங்கிறீங்க. ஆமா, என்னதான் சசிகலா அம்மா கொண்டு வந்து உட்கார வச்சாலும் நீ கொடுமை பண்ணதுக்கு நான் உனக்கு கொடுமை பண்றேன் அப்படின்னு போட்டு நீ வில்லனா நான் வில்லாதி வில்லன் உட்கார்ந்து இருக்கிறேன். தமிழனை காமிச்சு விட்டு போச்சு சசிகலாமா. அவர் அடுக்கு மொழியில போட்டு அலசி எடுத்துக்கிட்டு என்டிஏ கூட்டணியே பலத்தை எடுத்துக்கிட்டு தலைவரே அவர்தே. அவர் தலைவர் தமிழ்நாட்டுல இத்தனை நாளும்னே அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்புனாரு. இன்னைக்கு பாரத பிரதமர் பேசியிருப்பாரு, என்டி ஆட்சி நடக்க தேசிய ஜனநாயக அம்மா இருந்த வரைக்கும் அம்மா, இப்ப மோடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சப்போஸ் இந்த அணி செஞ்சுச்சுன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு தேர்தலுக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்க. அப்ப வச்சு செய்வாங்க அவரை எடப்பாடிய. அப்ப பாத்துக்குவோம் முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி என்ன நாளா உடைப்பாங்க. எங்க சொத்தை காப்பாத்த உங்களுக்கு ஒரு கட்சி வேணும், சப்போர்ட் வேணும், ஒன்றிய அரசு வேணும், மாநில அரசு வேணும். இவர் எந்த திமுகவுக்கு எதிராக எந்த கொள்கையை இவர் எதிர்த்து சண்டை போட்டாரு, எந்த போட்ட சட்டங்களுக்கு இவர் சண்டையிட்டாரு, கொண்டு வந்தது எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன வேலை செய்யுது. ஒரு சின்ன சந்தேகம், மத்தியில இருக்கிறது பிஜேபி அரசு நல்ல அசுரப்படத்தோடு இருக்கு, மோடி ஸ்ட்ராங்கா இருக்காரு. மோடியோட நீண்ட நாள் நம்பிக்கையான கூட்டணி கட்சி அதிமுக. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவோட முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், இல்ல அதிமுக கட்சிகிட்ட நடுக்கம் தெரியுது. அவங்க பூரா கீழே இருக்க தொண்டன் மேல இருக்க கட்சியை காப்பாற்ற முடியாது இருக்காங்க, சொத்துக்களை காப்பாற்ற ரொம்ப வீக்கா இருக்காங்க, பயப்படுறாங்க. மோடியை கண்டா பயப்படுறாங்க, கூட்டணி கட்சிக்காரங்க பயப்படுறாங்க. ஆனா பிஜேபி மிக சரியா எதிர்க்கிற திமுக காரங்க கொஞ்சம் கூட பயமே இல்லை. போற போக்குல பிஜேபி அணுகுறாங்க. என்ன காரணம்னே?
இது வந்து நேரு கூட்டணி அதிமுக மறைமுகமா பின்பக்க வாசல்ல போய் செட்டில்மெண்ட் கரெக்டா நடந்து போல கரெக்டா நடந்தது. ஏன்னா இவங்கிட்ட பயம் இருக்குனே, கூட்டாளியே பயப்படுறாங்க. அப்பா எதிராளி செம்பா இருக்காரு. அப்பாவுக்கு சாராய ஊழல்னு ஒரு பெரிய கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ எப்படி முடிச்சாரு? உடனே டெல்லிக்கு பறந்தாரா இல்லையா? உடனே துறைமுறையும் போயிட்டு வராரு, நேரு போயிட்டு வராரு. எத்தனை 40 எம்பியை கொடுத்துருக்கோம். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாரு மேலே எந்த வழக்கும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. என்ன அப்படின்னா, இங்க மத்திய அரசு வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசு மாதிரி இங்க இருக்கிறவங்கள கரெக்டா வந்து நீ வரியை கொடுத்துட்டேன்னா அந்த தப்புல இருந்து தப்பிச்சுக்கோ. அப்படியானே? அதனால இங்க போறாங்கன்னா அந்த வரியை கட்டிட்டு அதுக்குண்டான இதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால பயம் இல்ல. இப்ப ஒரு கிடுக்குப்பிடி வரும்போது குடும்பம் நீங்க கரெக்டா வீட்டு வரி கட்டிட்டு இருந்தா உங்களுக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்கா? அது மாதிரி தானே போய் கரெக்டா வரியை கட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் பயப்படணும். பாரதிய ஜனதா கட்சியோட உற்ற தோழன் வந்து திமுக. அது பின் வாசப்படி இல்ல, முன் வாசப்படியில அதிமுக. என்ன அண்ணன் இன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்ல பாருங்க. எதுக்கு காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி நேர்மையா இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி அடிச்சு வச்சிருக்காங்க. பிடிஆரே சொல்றாரு ஒரு வருஷத்துல 30,000 கோடி அடிச்சு விட்டாங்கன்னு. பிடிஆரே சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு. பல வாரம் சூற அடிக்கிறாங்க, எல்லா கனிமங்களும் கடத்துறாங்க, எல்லா தப்பும் பண்றாங்க. ஆனா ஜம்முன்னு இருக்காங்கன்னே. பேமெண்ட் கரெக்டா போய் செட்டில் ஆகும்போது மோடியும் அவங்க டீசெண்டா வச்சுக்கிறாரு. நான் இருக்கேன், நான் என் தொழில் வரி எல்லாம் சரியா கட்டும்போது வந்து என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி தான் நான் வரி கட்டிட்டு இருக்கேன். வரி கட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அதுக்கு பயம். உனக்கு வேணுங்கிறது என்ன? அது பக்காவா லஞ்சமா கொடுத்துட்டோம்னா ஒருவேளை நீ 10% போட்டாலும் சரி, 20% போட்டாலும் சரி, இங்கிருந்து நான் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறதில்ல. அந்த அளவுக்கு நிறுத்திக்கிறேன். அந்த தைரியத்தில் இருக்கிறப்ப நாங்க அதனால நேரடியா எதுக்குறாங்க. அதான் அவங்க வந்து கட்சிய விஞ்ஞான திருடைய அப்பா கலைஞர் இருந்த காலத்திலேயே அவங்க வந்து சரியா அந்த வழி வரும்போது அவங்க கரெக்டா கணக்கு வச்சிருப்பாங்க. சீனி சாக்கை எங்க அப்படின் போது சீனி சாக்கை கரையாதுன்னு முடிச்சு எறும்பு சீனி கரெக்டா பதில் சொல்றாங்க. அந்த வழி வரும்போது அவங்களுக்கு வந்து அது கரெக்டா கணக்கு இருக்குல்ல. அப்ப அந்த வழியா வர்ற தொண்டர்கள் அவங்களோட வழியை இந்திரா காந்தி ஆரம்பிச்சு ராஜீவ் காந்தி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து வந்துடுறாங்க. நம்ம அவரை விட முடியாது, விட்டா பிஜேபி வந்துடும். ஆமா, கண்டிப்பா பிஜேபி ரொம்ப இதுன்னு. சரி, அப்ப திமுக இருக்கிறப்ப ஒரு இடத்துல எச் ராஜாவும் ராதாகிருஷ்ணன் வந்தாங்க. அது அவங்க நேரடியா கூட்டு வந்தாங்க. ஏன்னா இதுக்கிடையிலே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேற காங்கிரஸ் அப்பப்போ விஜய் போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட விசில் போடு அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இப்ப காங்கிரஸ் யார் வச்சிருக்காங்க, யாரு கூட இருக்காங்கன்னு காங்கிரஸ் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, இந்த சின்ன பையனோட சேர மாட்டோம், நாங்க பெரிய அவங்க எத்தனை கொடுத்தாலும் அங்கக்குள்ளேயே நாங்க இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஊருக்கு 10 பேர் ஒரு பெருசு அது பென்ஷன் வாங்கின தியாகிட்டே இருந்தாங்க. அது இந்த குளிர்ல வேற எண்ணிக்கை குறைஞ்சு போகுமே, பனி அதிகமா வீசுது. அது வந்து இவங்க சொன்னாங்களா இல்ல மத்திய அவரே சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி தலைவரே சொல்லிட்டாரு. சரி, எப்படி அண்ணன் சொன்ன மாதிரி அவர் விசில் போடுறாரு போட்டாரு. மத இவர் இன்னைக்கு போட்டிருக்காரு. அவங்க வாசல் திறந்து இருந்துச்சு. அப்படியா? இல்ல இங்க இருந்து அங்க போறாங்களா, அவரு விசில் அடிக்கிறது இங்க வராரா? அதிகாரத்துல பங்கு சரி இங்க விசிலுக்கு கள்ள உறவு அங்கு அதிகாரத்தில் பங்கு கள்ள உறவு அங்கு. அப்ப இதுக்கு இடையில பிஜேபி நுழைஞ்சு என்ன செஞ்சு விடுச்சு, 41 பேர் வழக்க கொண்டு வந்து நிப்பாட்டி இப்ப எங்களோட வர்றியா இல்ல வழக்க சந்திக்கிறியா இல்ல உள்ள ஓரையா? ஏன்னா இந்த ஒரு படத்துல வடிவேலு வந்து போலீஸா இருப்பாருல்ல, பெரிய மீசை வச்சுக்கிட்டு, அப்ப ஒரு பொம்பளை கூப்பிட்டு வருவாங்கல்ல, புருஷன் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா வந்து இது மோசப்பரிச்சு 2ஆம் கடைசியா 3-4 பேரை காமிச்சுக்கிட்டு இருக்கும். கடைசியா வந்து ஒருத்தன் வந்து அறுபாலோட வருவியால கூட்டிட்டு போவான். இவரு ஒரிஜினல் புருஷர் அடிக்கடி வந்து கூட்டு. அது மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வழக்க காமிச்சு அவங்க கூட்டு போயிடுறாங்க. ஆக மொத்தம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப பிஜேபிங்கிறது எப்படின்னா சிலந்தி வலை மாதிரி, சிலந்தி வலையை பின்னி வச்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஏடிஎம்கேல எவன்டா கொள்ளையடிக்கிறான் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறான், டிஎம்கேல எவன்டா கொள்ளையடிக்கிறான் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அவனுக்கு தேவைங்கிறப்ப அந்த புழுவை கரெக்டான நேரத்துல போய் ஒரு அட்டாக் பண்ணி பசியை தீர்த்துக்கிறான். அது மாதிரிதான் விஜய் நோட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. இவர் வந்து அரசியல் எதிரி அரசியல் எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டே இருந்த. அப்படி அதுக்கப்புறம் பார்த்துச்சு எப்படா சிக்குவேன்னு. இந்த 41 பேர் மரணத்துல ஜனநாயகன் திரைப்படம் நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் பதாக வச்சிருக்காங்க, பிளக்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை யார் தடுக்கிறா? அது எதுக்கு வச்சிருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம புரியாத மாதிரி. இந்த ஜனநாயகன் ஜனவரி 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் ஜனநாயகத்திற்கு ஜெயிச்சு வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுது. அதனால ஜனநாயகம் அப்படிங்கறத கொண்டு வந்து அமைக்கிறாங்களா இல்லைன்னு பார்த்து பாருங்க. அந்த படத்தை யார் தடுக்கிறா? வரவிடாம தடுக்கிறது மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு தான். அதை போய் இவர் சொல்ல மாட்டாரு. அதை நம்மள வந்து பிரச்சனை பண்றாங்க. அதை எடுத்து பேசுறவங்க பேட்டி கொடுக்கலாம்ல அவரு.
அவர் தானே பாதிக்கப்பட்டிருக்காரு, பேசணும்ல. பொறுங்க. ஓ, அவருக்கு 500 கோடி செலவழிச்சு படம் எடுத்தாங்க, அவருக்கு சம்பளம் செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே இல்ல. பேசுறதும் பேசாததும் அவர் விருப்பம். ப்ரொடியூசர் அதுக்கு போராடி பாசிச பாயாசம்னு அது வந்து நாங்க பேசுவோம். அதானே. இப்ப சிபிஐயே வந்து ஒன்றிய அரசோட அந்த கைப்பாக தொடர்ச்சியை முடிச்சுக்கிறேன். இப்ப அந்த பிஜேபி நோட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, இவன் ஏதாவது பண்ணுவானா. இவர் வாலண்டரியாக போய் சிக்கிடுவாரு. இந்த 41 கைப்பற்ற வேண்டியதுல பலம் பிரிச்சா விழுந்துருவாரு. ஆமா, இந்த 41 பேர் மரணத்துல கரெக்டா போய் பிஜேபி சிக்கிட்டாரு. மலையில விழுந்தாச்சா? அப்ப இத கையில புடிச்சாச்சு. நீ எங்க கூட வர்றியா, வெளியே நிக்கிறியா, பாயசம் எங்களுக்கு போடுறியா, இல்ல நாங்களும் உங்களுக்கு பாயசம் போடுவோம் அப்படின்னு இந்த 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் பிஜேபி அந்த இடத்துல விமர்சிச்சிருக்காரா? அதுக்கு முன்னாடி பாயாசம் அப்படின்னாரு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இந்த 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் இனிமேவும் பிஜேபி விமர்சிக்கவே மாட்டாங்க. இல்லடே, நீங்களும் பார்க்கணும். அது நீங்க தவறாக சொல்றீங்க. கொஞ்சம் அவங்க சூழ்நிலையும் பார்க்கணும். புத்தாண்டு வந்துச்சு, ஆங்கில புத்தாண்டுன்னு, பொங்கல் வந்துருச்சுன்னு, அப்புறம் வீட்டுல நல்லது கெட்டது பார்க்க வேண்டியிருக்குன்னு, இப்ப கசகசன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கண்ணே. டிராபிக் அது இதுன்னு இருக்கு, நிறைய கட்சிக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவர் இந்த ஜூன் மாசம் தான் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்கண்ணே. அப்ப நிலைப்பாட்டை சொல்லி செஞ்சு தேர்தல் சந்திக்கலாம். ஜூன் மாசம்னா இப்ப 2026 ஜூன் மாசம். ஆமா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கட்சி வேகம் எடுக்கும்னே. இல்ல தேர்தல் எப்பனே? தேர்தல் எப்ப வேணும் சந்திச்சுக்கலாம். 2031 கூட சந்திச்சுக்குவோம். இல்ல நமக்கு இந்த பிரச்சனை முடியணும்னே, ஜனநாயகம் படம் வரணும். அது வர்றதே கேஸ் முடியும், அதை பேஸ் பண்ணுவோம். தேர்தல் நம்ம எப்ப வேணாலும் பேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாநிலம் இல்லாட்டி அடுத்த மாநிலத்துல போயிருப்போம்னே. இவருக்கு நிறைய செல்வாக்கு, எங்க பார்த்தாலும் செல்வாக்கு இருக்கிறத பார்த்தா இப்ப மோடிக்குள்ள ஆபத்து வர்ற மாதிரி. ஆமாண்ணே, ஆமாண்ணே. என்னன்னா நம்ம நண்பர்கள் கூட அவங்க ஆதரவாளர் சொன்னாங்க, பாண்டிச்சேரியில வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, கேரளால வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த அன்னைக்கு அவருக்கு கட்சிக்கார ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, இங்க நாங்க என்னடா தேர்தல் நடக்குன்னா, தேர்தல் நடந்து நாங்க பிரதமர் ஆயிருவோங்கிறாங்க. வாய்ப்பு இப்படி பயந்துக்கிறீங்க. நான் சரி இங்க டிஎம்கே ஆட்சியை கவித்துட்டு தாவேக தலைவர் வந்துருவான்னு பார்த்தா இப்ப கடைசியில மோடியை கழிவுட்டு அவர் இடையில குறுக்க அமித்ஷா வந்துட்டாரு. இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, குறுக்க இந்த யாசிக்கா வந்தா குறுக்க ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, குறுக்க நான் வந்தா என்ன செய்வேன்னு, அது மாதிரி அவர் வந்துட்டாருன்னு அவரை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அதெல்லாம் பேசி முடிச்சு சமாதானம் பண்ணி வர்றதுன்னு ஜூன் மாசம் ஃப்ரீயா இருக்கும்னே. இந்த களம் வந்து சுத்தமா இருக்கும்னே. அப்ப வந்து அவர் இறங்கி செய்வாரு. கடைசியில டைரக்டா பிஎம் தான். ஆமாண்ணே. மீட்கிறதுக்கு அந்த மீட்பர் தானே வரணும். இன்னொரு செய்தி வந்து 2026 எலெக்ஷனவே அவர் சந்திக்க மாட்டேங்கிற. அதுதான் ஜூன் மாசம் தான், மே மாசம் சந்திக்க வேண்டியது இல்லையே. குளிர் வேறனே. இன்னொரு குளிர். எங்க கட்சியில கட்டமைப்பை இன்னும் நாங்க முழுமைப்படுத்தல அப்படின்ற, முழுமைப்படுத்திட்டு நாங்க அடுத்து களத்துல சந்திக்கிறோம் அப்படின்னு. அது ஒண்ணுனே, குளிர். இவர் வந்து நின்னா பல கோடி பேர் திரண்டுறாங்க, அவங்களுக்கு உடல்ல பாதிப்பு வந்துருது, அதெல்லாம் யோசனை பண்றாங்க. இன்னொரு விஷயம், சிபிஐ அடிக்கடி லீவ் லெட்டர் கொடுத்து வர வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், பெரிய அலசலா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கூட்ட நெரிசல் சரி பண்றதுக்கு இப்ப இந்த கேரளாவுல ஒரு பெண்ணு வலைதளங்களை போட்டு ஒருத்தர் மரணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளாவுல ஆண்கள் எல்லாம் ஒரு அட்டைப்பட்டி வச்சுக்கிட்டாங்க. அவர் அதை செய்யறாருல. ஏன்னா அதுக்கு முன்னோடியே விஜய் தானே. நீங்க குறை சொல்ற இதுலயே 2 பேருமே பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் கிரீஸ் தடவிட்டாரு 3 மாசத்துக்கு முன்னாடியே. கிரீஸ் தடவிட்டாரு. கம்பி வலை சொருகுனாங்க, கரண்ட் அடிக்கிறீங்க. அடுத்ததுல ஸ்கீம் இருக்கு தன்னோட தொண்டர்களுக்கு பக்கத்துல வர்றாங்கல்ல. தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இல்ல, அடுத்து ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க? அடுத்த பொதுக்கூட்டத்துல அதுல கரண்ட் சொருகிறோம்னே. அவர் பாதுகாப்பு, அவர் மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல. 1க்கு போவேனா 2க்கு போவேனா சாப்பாடு இல்ல. அவரே சொல்றாருல, என்ன வெண்ணைக்கு வர்ற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன வெண்ணைக்கு வர்ற அப்படி நான் வர்றேன், எனக்கு சினிமா தியேட்டர்ல இங்க டிக்கெட் எடுத்து உள்ள விழுந்து முதல் டிக்கெட் நான் தான் உள்ள ஓடுற மாதிரியே ஓடி வந்து விழுந்துக்கிறாங்க. அவங்களே அதுக்கு ஸ்கீம் இருக்கு, தனி ஸ்கீம் இருக்கு. கரண்ட் சொருகிறது, கம்பி வலையில கரண்ட் சொருகிறது. அந்த அமைதிப்படையில சொல்ற மாதிரி இந்த மைக் இருக்கீங்களா இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம காலம் நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களை இப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு. இல்லனே, ஒரு சின்ன செய்தி பாருங்களேன். இல்லனே, இருக்காங்களேங்கிறது பெரிய ஒரு சின்ன செய்தி பாருங்களேன். படிக்க படிக்க அறிவு வளருன்னு பார்த்தா இது மங்கி கிடக்கு. இல்லனே, அறிவே இருக்காதுங்கிற சூழல். தேர்தல்ல சின்னம் கேட்கிறாங்க. நம்ம என்னதான் சின்னம் நம்ம சின்னமா வரும்னே. பாருங்களேன், உழைப்பாளர்கள், தோழர்கள், நம்ம கம்யூனிஸ்ட் பத்தி நிறைய விமர்சனம் இருந்தாலும் கம்யூனிசம் நம்ம பேசுற எல்லாமே கம்யூனிசம் தான். நம்ம ஆதங்கம் எல்லாமே. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம் மையம் உழைக்கிறவங்களோட சின்னம். இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு நெற்கதிர், நட்சத்திரம் வரும். இன்னொன்னுக்கு அறிவாள், நெற்கதிர் இப்படி வரும். பாருங்க, அவங்க சின்னமே மறந்து வச்சு. அவங்க தேர்தலை சந்திச்சா தானே ஒட்டுக்குள்ளா இருந்தா. இப்ப நம்ம தொழில் அவங்க நின்று ஒரு மகாமகமே ஆயிடுச்சு உனக்கு. அது கூட அடிக்கடி வருதுனே. இவங்க 50 வருஷம் சின்ன மறந்து போச்சு. அவங்களுக்கு பாருங்களேன், சின்ன வந்திருக்கு.
இது ஏதாவது ஒரு கை சின்னங்கிறாங்க, உதயசூரியங்கிறாங்க, ரெட்டலைங்கிறாங்க. நம்ம பாருங்களேன், நம்ம ஆரம்பிச்ச காலத்துல சொல்றோம், ஏன்டா மத்த தொழில் பண்றவெல்லாம் வசதி வாய்ப்பா இருக்கான், விவசாயம் பண்ற மட்டும் ஏழ்மையில இருக்காண்டா, ஆடு மாடு வைக்கிறதுக்கெல்லாம் வேலை அது இதுன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து அண்ணன் சொல்லிக்கிட்டாரு. நமக்கு பாருங்க சின்னம், நம்ம என்னமே சின்னமா விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க. அதை வந்து அண்ணன் அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. உழவு இல்லையல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையட்டு உலகம் இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம் அப்படி இப்படின்னு சொல்றோம். விவசாயத்தை பத்தி பேசுறோம், அது ஒரு வாய்ப்பு. நெஞ்சில சட்டையில அடைஞ்சிட்டு போனோம்னா ஒரு பெருமையா இருக்கு. விவசாயத்தை பத்தி பேசுறோம். ஒரு சின்னம் கேட்கறவங்க ஒரு கொள்கை சார்ந்து சின்னம் கேட்கணும். ஏற்கனவே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, நிறைய விமர்சனம் இவங்க மேல, நிறைய சின்ன சின்ன செயல் செய்யறாங்க, கோமாளி கூத்து பண்றாங்க. விசில் சின்னத்தை கொடுத்து விட்டுட்டு நேத்து பூரா பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பூரா விசில் அடிச்சிருக்கு. இப்ப விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து தேர்தல் சின்னம் தான் கேட்டிருக்காரு. ஏன்னா தேட்டருக்குள்ள போனா விசில் அடிக்கதான் செய்யும். ஓ, விசில் அடிச்சான்னு புரிஞ்சுக்கிறா. அது என்ன நடக்குன்னு பாருங்க. தேர்தல் சமயத்துல இதே மாதிரி ஓட்டு கேட்கிறப்ப வீதி வீதியா ஊத போறாங்க, வீதி வீதியா அடிச்சு கரெக்டா. நான் அதுன்னு சொன்னேன், எங்கெல்லாம் நீ உதவாங்க போறாங்க, எங்க பிரச்சனை கிளப்ப போறாங்க. கண்டிப்பா நடக்கும். பாவம், இவங்களை பார்த்தா அந்த பசங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கிறேன். ரொம்ப நேசிச்ச காரணத்துக்காண்டி நம்ம கோமாளியாக்க பிரச்சனை, நம்ம கூட்டத்தவே கோமாளியாக்குறது ரொம்ப இதுன்னு பாருங்க. சின்னத்தை இப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனா அரசியல் என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு, அரசியல் வச்சுட்டு மக்களை வைத்து பிழைக்கவா? கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய வளங்கள் கொள்ளை போகுது, நம்மளுடைய அதிகாரம் போகுது, எல்லா வளமும் கொள்ளை போகுது, எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டிருக்கோம். எங்க பார்த்தாலும் கொசு, மக்கள் கூட உடல்நலம் கொண்டிருக்காங்க, சத்தான உணவு இல்ல, அடிப்படை வசதி இல்லாம கூட இயங்குறாங்க. வருஷம் அந்த குளிரே வந்து நம்ம நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம்னா வலையெல்லாம் அள்ளிட்டு போனதுனால கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆமாண்ணே, பூரா மாசுபடுது செய்து பார்த்தா அரபு நாடுகள் எல்லாம் குளிர் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அங்க மரங்கள் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம அனவார்ந்த நம்ம மண்ணு மலையிலையும் வெட்டி ஏத்துறோம், எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த பனி வந்து அதிக தாக்கம். இதெல்லாம் பத்தி கவலைப்படணும், பிரச்சனையும் நிறைய வரும் போல இது. ஆமாண்ணே, ரொம்ப இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதுதான் அரசியல். அரசியல்ங்கிறது என்ன, வெறும் லஞ்சம் வாங்கி மண்ணை வித்து குறைக்கிறது அரசியல்? இந்த ஒரு நேர்மையோடு இருக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. அதை பத்தி கவலைப்படுற எங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களா? இந்த மண்ணை பத்தி பேசுறோம், இந்த மக்களை பத்தி பேசுறோம், நிலத்தை பத்தி பேசுறோம், வளத்தை பத்தி பேசுறோம், மழையை பத்தி பேசுறோம், மரங்களை பத்தி பேசுறோம். எங்களை காரியில துப்பிட்டு போயிருக்கே, மரங்களோட பேசி மயிரவா புடுங்க போறாரு, அதுல ஓட்டா கிடைக்க போகுது அப்படின்னு அணுகிறீங்க. இளைஞர்களுக்கு வந்து அண்ணன் சீமான் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இப்ப பாருங்களேன், இந்த 3 மாசமா இன்னும் 3 மாசம் நடக்க போற கூத்துக்களை பாருங்களேன். எல்லாமே விடிஞ்சிருந்தாதான் நமக்கு இருக்க கட்சி யாரும் கூட கூட்டணியில இருக்குன்னு முடிவு பண்றாங்க. ஆனா நமக்கு அந்த சிக்கலே இல்லைல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு மத்த கட்சியெல்லாம் தலைவர் சொல்லிதான் தொண்டர்கள் தெரியும். இங்க நம்மளோட விருப்பம் தான் நம்மளோடது. நம்மதான் ஆரம்பிக்கும் போதே, கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, தேசிய கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி யாரும் நம்மளை விற்க போறது இல்ல. அதே மாதிரி இந்த 10 வருஷமா தொடர்ந்து ஓட்டு அரசியல தனிச்சு நிக்குது. ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தனியா தன்னோட கொள்கையில தடம் மாறாம நிக்கிறான் அப்படின்னா அவனை ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்குது? இல்ல சொன்ன கொள்கையில தான் மாறி இருக்கான், இல்ல கொடுத்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் போயிட்டு மண்ணை மலையை வெட்டி நான் பொழப்பத்தனம் நடத்துதா, இல்ல காலையில எந்திரிச்சு திங்கிறப்ப சோறு, அந்த சோறை உற்பத்தி பண்ற விவசாயி ஞாபகம் வரணுமா வர வேணாமா? நெஞ்சு வடிக்க கத்துறாரு. கொஞ்சம் இவங்க இதயத்தை திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கேட்டா போதும். இதெல்லாம் திரும்பி கொஞ்சம் வாங்க. இதெல்லாம் நம்ம சிரிக்க பேசினா ரொம்ப ஆதங்கமா இருக்கு. உட்காந்து நம்மளே பேசி பேசி நம்மளே இப்ப சிரிக்கிற மாதிரி ஆகி போச்சுனே, ரொம்ப ஆதங்கமா இருக்கு. நம்மள அப்படி மலங்கடிக்குது இந்த அரசு. இல்ல ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி இதெல்லாம் வெளிநாடுக்காரன் பார்த்தா என்ன நினைச்சா நம்மள, அவங்க நினைச்சிட்டு போறாங்க, அவங்க நினைச்சிட்டு நல்லபடியா தான் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம திங்கிற சோறை தின்னுட்டு அந்த விவசாயிக்கு ஒரு நன்றி இல்லாம கிடக்குறான். இப்ப என்னதான் ஓட்டு போட்டு இது பண்ணாலும் கடைசியில திங்கிற சோறு தான். அது எங்கிருந்து வருது? விவசாயம். விவசாயத்தை நம்ம நாட்டுல நிலைப்படுத்தி நிறுத்தினா தான் அடுத்த எதிர்கால சந்ததிக்காக ஒரு பசி போக்குறதுக்கு இதா இருக்கும். அதை விட்டு போட்டு காசு கொடுக்குறேன், கோட்டை கொடுக்குறேன், கோழி பிரியாணி கொடுக்குறேன்னு ஓட்டை வித்துட்டு நம்ம எதிர்கால சந்ததியை தூக்கி பூரா நடு ரோட்ல போட்டு சுடுகாட்டுல வாழ்ற மாதிரி ஆகி போகும். இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். எவன் தனிச்சு நிக்கிறான், எவன் இலவசம் கொடுக்காம நிக்கிறான், எவன் ஒருவன் இலவசம் கொடுக்காம நிக்கிறான்னா அவன் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வர்றான்னு எல்லாரும் புரியணும். அது யாருன்னு தேடணும். ஒரு ஹோட்டலுக்கு போனா நல்ல சாப்பாடை தேடுறான், ஒரு துணி கடைக்கு போனா நல்ல துணிமணிகளை தேடுறான். ஏன் அரசியல்ல நம்மளுக்கு ஆள்றவன் சரியானவனா இருக்குன்னு ஏன் தேட மாட்டேங்கிறான்? காசை கொடுத்து ஓட்டு போட்டா அவனுக்கு ஓட்டை போட்டு நம்ம அடிமையாகி போறான். அவன்கிட்ட திருப்பி ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? ஏதாவது திருப்பி கேள்வி கேட்டா அவங்களோட அராஜகம் தான் பெருசா இருக்கு. இங்க வந்து சர்வாதிகாரிகள்கிட்ட தான் ஆட்சியை கொடுத்துட்டு வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு அன்பான சர்வாதிகாரம், நான் ஆட்சிக்கு வர்றேன், என்னோட கொள்கை இதுதான், கோட்பாடு இதுதான், என்னோட சித்தாந்தம் இதுதான், இதைத்தான் செயல்முறைப்படுதுன்னு 10 வருஷம் தொண்டதை நீங்க வத்த கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் என்ன மாறணும்னே. மாற்றம்ங்கிறது நம்ம இது பண்ணணும்.
நம்ம அதை மாறாத விட்டுட்டு- வரைக்கும் வேற எது ஒன்றும் மாறாது.